ஹலோ. இந்த வீடியோவில் கேட் 2025 அதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் கேட்ட ஒரு 1 மார்க் கொஸ்டின் அதுதான் நம்ம சால்வ் பண்ணி இந்த வீடியோவில் சில கான்செப்ட் லேர்ன் பண்ண போகிறோம். அந்த கொஸ்டின் என்னென்னா, எ பிளாக் ஆஃப் மாஸ் 1 kilogram connected to a spring of stiffness 10 Newton per meter is operating in a viscous medium such that the damping ratio or damping factor is equal to the ratio of the damped frequency to the natural frequency. The magnitude of the damping ratio of the system is rounded up to 2 decimal places அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது ஒரு fill in the blank கொஸ்டின். இதுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. இப்போ கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் இருக்குது. அந்த ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் இஸ் கனெக்டட் டு அ ஸ்ப்ரிங் அண்ட் அ டேம்பர். ஒரு டேம்பரோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம். அந்த ஸ்ப்ரிங்குக்கு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ரிங்குக்கு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அல்லது ஸ்டிஃப்னஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 நியூட்டன் பெர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு டேம்பர் கொடுத்துருக்காங்க. டேம்பருடைய ப்ராப்பர்ட்டி எதுவுமே நம்ம கொடுக்கல. மாஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி தானப்பா, இட் இஸ் 1 கிலோகிராம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதனுடைய இந்த விஸ்கஸ் மீடியம் இருக்கா, இந்த விஸ்கஸ் மீடியத்துடைய டேம்பிங் ரேஷியோ, இந்த விஸ்கஸ் மீடியத்துடைய டேம்பிங் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதாவது ஜீட்டா அல்லது இது டேம்பிங் ரேஷியோ ஒரு டேம்பிங் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டேம்பிங் ரேஷியோ அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இஸ் ஈக்குவல் டு தி ratio of damped frequency to the natural frequency is equal to the ratio of damped frequency to the natural frequency. Ratio of damped frequency omega d ன்னு எழுதுறேன், by omega n. natural frequency omega n அப்படின்னு நான் எழுதுறேன். இது damped natural frequency, இது natural frequency. ஓகே, இப்போ இதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் ஆஸ்ட், find the magnitude of the, find the magnitude, வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. magnitude of the damping ratio of the system அப்படி கேட்டிருக்காங்க. ஜீட்டா என்னன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ போகலாமா. இப்போது டேம்ப்டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியும் ஒமேகா எண்ணையும் ரிலேட் பண்ணக்கூடிய ரிலேஷன் என்ன, டேம்ப்டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியும் ஒமேகா எண்ணையும் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ரிலேட் பண்ணக்கூடிய ரிலேஷன் என்ன, தட் இஸ் ஈக்குவல் டு 1/ζ². இதுதான் நமக்கு அந்த ரிலேஷன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒமேகா டி பை ஒமேகா என் அது என்னன்னு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஈக்குவல் டு ஜீட்டா அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. டேம்ப்டு ஃபேக்டர் டேம்ப்டு ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 1 - ζ². ஸோ இப்போ நம்ம இந்த ஒமேகா என் நான் இப்படி கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். கீழே எடுத்துகிட்டு வந்ததுனால ஒமேகா டி பை ஒமேகா என் இருக்குது. அந்த ஒமேகா டி பை ஒமேகா என்னன்னா என்னென்னு எழுதலாம், ஜீட்டான்னு எழுதலாம். ஓகேவா? ஓகே, ஐ ஹோப் இட் பி கிளியர். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட், ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ இந்த பக்கம் ஸ்கொயர் ஆயிடுது. 1 இந்த இடம் என்ன இருக்குன்னா ζ². த ரூட் என்ன எப்படி எழுதுனா 1/2ன்னு எழுதுறேன். ஸோ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறதுனால இங்கே 2 கெட் கேன்சல்ஸ். இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா பவரில் 1 வந்துடுது. நவ் ஃபர்தர் கண்டினியூயிங், இன்னும் தொடரும் பொழுது இந்த -ζ² அந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது என்னாகும், +2ζ² மாறிடுது. தட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படி வந்தது. ஸோ நவ் ஜீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், எனக்கு 1/2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஹோல் ஸ்கொயர் அந்த பக்கம் when you take it off, பவர் 1/2 எடுக்கும்போது இட் பிகம்ஸ் 1/√2 அப்படி அதை மாதிரி மாறிடுது. ஸோ வாட் இஸ் 1/√2? 1/√2 is 0.707. இதுதான் நம்முடைய வேல்யூ. ஸோ 1/√2 0.707. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரவுண்ட் ஆஃப் 2 டெசிமல் பிளேசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் நம்ம இந்த ஆன்சரை நம்ம எப்படி எழுதிடலாம், 0.71 அப்படின்னு கூட நான் ஆன்சர் எழுதிக்கலாம். நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் கீழே நமக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு 0.702, 0.72 அப்படின்னு ரெண்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு ஆன்சர் 0.71 வந்திருக்கு. ஸோ அவர் ஆன்சர் இஸ் ரைட். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கைண்ட்லி லெட் மீ நோ இன் தி கமெண்ட். Thanks for watching the video till the end. Nandri. Bye.